சார், அடுத்தது எந்த படத்தை பற்றி பேச போகிறீங்க? அச்சமில்லை அச்சமில்லை அந்த படத்தை பற்றி பேச போகிறேன். சார், இது பாரதியாரோட டைட்டில் மாதிரி இருக்கே. உண்மைதான். கேபி சாருக்கு பாரதியார் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அது மட்டும் இல்லை, அவருடைய எல்லா படத்துலையுமே திரு பாரதியாரை பற்றி யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு பாரதியார் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று கொண்டவர் தான் திரு கேபி சார் அவர்கள். அவர் மேலே ஒரு விமர்சனமும் உண்டு. அவர் பாரதியார் கவிதைகளை மட்டும்தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு விதிவிலக்கா அழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் பாரதிதாசனுடைய கவிதைகளை முழுசாக பேசினார். ஸோ அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டார். இது ஒரு அற்புதமான டைட்டில், அற்புதமான சப்ஜெக்ட். இதுலேயும் ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் மையமாக வச்சு திரு கேபி சார் அவர்கள் பண்ணியிருக்கார். இந்தோடைய படத்தோடைய என்டையர் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் தான் நடக்குது. அதுவும் குற்றாலம் சீசன் சமயத்தில் மலை அருவியில் வச்சு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கார் இந்த சப்ஜெக்டை. இன் அண்ட் ரவுண்டு திருநெல்வேலியில் நடக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. இதில் மையப்புள்ளியாக இருக்கிறது சரிதா மேடம். தேன்மொழி அப்படின்னு ஒரு கேரக்டரில் வருவாங்க. அவங்க லவ் பண்ணக்கூடிய கேரக்டர் உலகநாதன். அவர் ராஜேஷ் சார் பண்ணியிருப்பார். மிக நேர்மையான மனிதர். ஒரு நாளைக்கு நம்ம நாட்டுக்கோசரம் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தனை உள்ளவர். ஜான் எஃப் கென்னடி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். அவர் அடிக்கடி சொல்கிற வாக்கியம் என்னென்னா, டோன்ட் ஆஸ்க் வாட் கண்ட்ரி ஹாஸ் டன் டு யூ, ஆஸ்க் வாட் யூ ஹாவ் டன் டு த கண்ட்ரி. நாடு என்ன செஞ்சது நீ கேட்காத, நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத கேளு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜான் எஃப் கென்னடி. ஸோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் உலகநாதன். டெய்லி ஒரு நன்மைகள், 4 பேருக்கு உதவி செய்கிறது, இந்த நாட்டு மேலே ஒரு பற்றுள்ள மனிதனாக இருப்பார். தேன்மொழி அவளை லவ் பண்ணுவாள். தேன்மொழியோட அப்பா ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். 2 கண்ணையும் இழந்தவர். அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பார். டெல்லி கணேஷ் சார் ராஜேஷோடைய அப்பா, அதாவது உலகநாதனுடைய அப்பா. செங்கோட்டை திருநெல்வேலியில் என்ன வட்டார தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார தமிழ்னால் அந்த இடத்துல பேசக்கூடிய தமிழ் தான் வட்டார தமிழ். அந்த தமிழை பேசக்கூடிய மனிதர். ஐயா ஐயா அந்த பிள்ளையை கூப்பிடுவார். அது மாதிரி ஒரு கேரக்டர். மிக ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் அந்த படத்தில். ஒரு லைஃப் டைம் கேரக்டர் அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மனிதனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஒரு 2 கட்சியை சொல்வார். ஊதா கட்சி, மஞ்சள் கட்சி அப்படின்னு. அந்த கட்சிக்காரங்களுக்கு இவருடைய செல்வாக்கு மேலே ஒரு கண்ணு. இவரை எப்படியாவது தன் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த 2 கட்சிக்கும் ஒரு எண்ணம். அப்போ எப்படி இவரை விலைக்கு வாங்கிறது? பல முயற்சிகள் பண்ணுவாங்க. அந்த பல முயற்சிகளும் தோல்வியில் தான் அடையும். மஞ்ச கட்சிக்காரங்க ஏன் வந்திருக்கானுங்க? நல்லவன் ஒருத்தனை வெளியே விட்டு வைக்கலாமா? அதே அந்த வகையில பெரிய கோப்பம் தான் அவன். கட்சி கிச்சில அந்த விட மாட்டான்ல பிரம்மநாயகம். அத பாரு, போன வேகத்துல திருப்பி அனுப்பிட்டாமா அவன். கடைசியா அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு வைர அட்டியை கொடுத்து, இது உங்கள் பொண்டாட்டிக்கு, நீங்கள் எப்படியாவது எங்கள் கட்சிக்கு சேருங்க, தலைவர் உங்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சம்மதிச்சிடுறார். அதிலிருந்து அவர் நேர்மையிலிருந்து எந்த அளவுக்கு விலகிறார், அவர் என்னென்ன கொள்கையில் முன்னாடி இருந்தாரோ அந்த கொள்கையிலேருந்து எப்படி விலகிறார் அப்படிங்கிறது தான் மிச்சம் இருக்கக்கூடிய திரைக்கதை. சந்தோஷப்படுற மாதிரி அட புடிங்க. நாளைக்கு வெள்ள நான் வாரேன், தலைவர்கிட்ட போவோம். இதில்
சரிதா மேடம், அதாவது தேன்மொழிங்கிற கேரக்டர் எப்படி சித்தரிச்சிருப்பார் அப்படின்னா, அவர் விரும்பிய உலகநாதன்கிறது நேர்மையானவர், நாணயமானவர். அந்த உலகநாதனை தான் அவங்க விரும்பினாங்க. பட் இப்போ மாறி போகிற உலகநாதனை அவங்க வெறுக்கிறாங்க. அப்போ கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கும். ஒரு சமயத்தில் எலெக்ஷனில் ஜெயித்த உடனே மஞ்சள் கட்சியிலேருந்து ஒரு சீட்டு இருந்தால் போதும், ஊதா கட்சி ஆட்சி அமைச்சிரும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இவர் ஊதா கட்சிக்கு போயிட்டு ஒரு பெரிய தொகையை வாங்கி ஒரு வீடு வாங்கிடுவார். அந்த வீடு வாங்கினோடனே அதுலேயும் தேன்மொழிக்கும் உலகநாதனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த சமயத்தில் அவர் ஏதாவது ஒரு பாடம் இந்த பொண்ணுக்கு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த உலகநாதனை ஒரு பொண்ணு சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மாவும் பொண்ணு. அந்த பொண்ணை தன் வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுவார். அந்த பொண்ணு ரெகுலராக அந்த வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிருவான். அதில் அந்த பொண்ணுக்கு தேன்மொழிக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஏற்படும். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்டுவார். திட்டும்போது உலகநாதனுக்கு ரொம்ப கோவம் அவங்க அப்பாவை அடிச்சிருவார். இந்த சீனுடைய பிக்சரைசேஷன் பாலச்சந்தர் சார் எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைலாக்கை டோட்டலாக சரிதா மேடம் மேலே ஓவர்லேப் பண்ணியிருப்பார். ஓவர்லேப் பண்ணிவிட்டு ட்ராலி ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அவங்களோட என்டையர் ரியாக்ஷன்ஸ்லேயே இந்த சீனை முடிச்சிருப்பார். அந்த சீனுக்கே போக மாட்டார். அப்பாவை ராஜேஷ் அடிக்கிறது, இந்த பொண்ணை திட்டுறது, போகிறது, எந்த சீனுக்கே போக மாட்டார். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னைக்கு அவர் அப்பாவை அடிக்க ஆரம்பித்தாரோ, இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டு, ஐயா நான் போயிட்டு வரேன்யா அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்லிவிட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு தங்க ஆரம்பிச்சிருவார். அந்த சமயத்தில் என்னதுன்னா, ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆரம்ப காலத்தில். அந்த மில்லில் போய் கேட்பாங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க. அப்போது அவர் சொல்லுவார், இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையை மனசில் வச்சு எனக்கு கொடுக்க முடியாது. காரணம் என்ன, ராஜேஷ் தான் சொல்லியிருப்பார், அவள் கேட்டால் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு. அது கடைசியில் சரிதாக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வேலைகாலி இல்லை, நோ வேகன்சி போர்டு பார்க்கலையோ? எனக்குமா சாமி அதெல்லாம்? நோக்குதான் வேலை இல்லை, காலம் கட்டு கிடக்கு, நான் வேற ஒன்றும் சொல்லப்படாது, நீ போய்க்கோ. எப்போ வந்தாலும் ஃபேக்டரி கேட் உனக்கு திறந்திருக்கோன்னு அன்னைக்கு சொன்னீங்களே சாமி. சொன்னதுண்டு, அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. நோக்கு வேலை இல்லை, காலம் கட்டு கிடக்கு, நான் வேற ஒன்றும் சொல்லப்படாது, நீ போய்க்கோ. வீட்டு வேலை செய்கிறது, வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது, இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க காலத்தை ஓட்டிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் குற்றால அருவியில் இறந்து போயிடும். ஸோ இப்போவும் ராஜேஷ் திருந்துற மாதிரி இல்லை. ஒரு பேரலல் லவ் ஸ்டோரி காட்டிட்டு வருவார். அந்த லவ் ஸ்டோரியில் ஒரு ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவார். இதை பார்த்ததுக்கப்புறம் சரிதா மேடம் டிசைட் பண்ணுவாங்க, இவரை உயிரோடு வச்சுருந்தா இந்த கிராமம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு. அதனால் சுதந்திர தினம் அன்றைக்கி தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே சுதந்திர தினத்துக்கு மாலை போடுற மாதிரி போட்டு கத்தியில் குத்திடுவாங்க. என்ன கல்யாணம் பொண்ணு மாதிரியே இருக்கு இன்னைக்கு. அவர் இறந்துடுறார். இது மாதிரி தான் இவர் கிளைமேக்ஸை முடிச்சிருப்பார். பட் இந்த படம் ஆரம்பிக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து படம் ஆரம்பிக்கும். இதை நேஷ்னல் அவார்ட் வின் பண்ண ஒரு படம். ரொம்ப ஒரு அருமையான திரைக்கதை தான் இது. பொலிட்டீஷியன்ஸை நிறையா தோல் உரிச்சு காட்டியிருப்பார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பதவிங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்குது,
எந்த அளவுக்கு வந்து அந்த பதவி விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பார் இந்த ராஜேஷுங்கிற கேரக்டரை வச்சு. சார் இந்த படத்தில் சரிதா மேடோட ஆக்டிங் எப்படி, சாங்ஸ் எப்படி? சாங்ஸை பொறுத்த வரைக்கும் நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் போட்டிருப்பார். ஒரு ஆவாரம் பூவே 6-7 நாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அதில் ஜானகி மேடமுடைய ஹம்மிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜானகி மேடமுடைய ஹம்மிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை வந்து சரிதா மேடத்தில் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அதோடைய பிக்சரைசேஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் குற்றால அருவியில் வச்சு ஓடுகிற தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று, அதுவும் வந்து அந்த பிக்சரைசேஷனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் சரிதா மேடமோடைய ஆக்டிங் கேட்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா அந்த கேரக்டர் தேன்மொழியாகவே மாறி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். இன்ஃபேக்ட் அவங்க வந்து நடிக்காமல் போனது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தான் நஷ்டம், இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்கள் இல்லையோ எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கழித்து ஜூலி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு பாலுமகேந்திராவுடைய டைரக்ஷனில் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. இந்த படத்துலையும் அவங்களுடைய ஸ்கில் செட் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க.